குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பயிற்சி 2.7ல் 1வது கொஷினில் 4வது பார்க்க போகிறோம். 1ல் 4 சப்டிவிஷன் 4 கீழ்காணும் கலைப்பெண்களை துருவ வடிவினை காண்க. துருவ வடிவம் இல்லைப்பா, 1 2 3 போட்டால் அதே மாடல் தான். என்ன டிவைடில் கொடுத்துருக்காங்க, பகுதியில் கொடுத்துருக்காங்க. சரியா, பின்னத்தில். இப்போ நம்ம மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோம். சரியா, I-1. சரியா, ஃபஸ்ட் நம்ம எப்பயுமே என்ன எழுதணும், ரியல் முதல்ல எழுதணும். அதுக்கப்புறம் என்ன எழுதணும், காம்ப்ளெக்ஸ் எழுதணும். இப்போ இதில் எது ரியல் மெய்ப்பகுதி எது போகும்போது சொல்லுங்கள் பார்க்கும். சரியா, மெய்ப்பகுதினானது இது எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு மெய்ப்பகுதி -1 + I. சரிங்களா, சரிங்களா, இதுதான் நம்மளுக்கு Z = -1 + I. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். Z = என்ன கேட்டிருக்காங்க, துருவ வடிவா R of cos θ + I sin θ. இதுதான் நமக்கு துருவ ஃபார்ம். ஃபஸ்ட்டு R எடுக்கணும். Rனா நம்ம Z என்ன பண்ணணும், R = Z என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுத்து அதாவது ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டையும் மெய்ப்பகுதியும் கற்பனை பகுதியும் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி எழுதணும். -1² ப்ளஸ் அதேமாதிரி கற்பனை பக்கத்தில் இருக்குது ஐக்கு பக்கத்தில் I இருக்குது. I என்னது பக்கத்தில் என்ன அர்த்தம், 1 இருக்குது அர்த்தம். 1² பாருங்க, 1² பண்ணால் வரும் 1. அதேமாதிரி இங்கே 1² பண்ணால் வரும் 1. தர்ஃபோர் என்னது 2. அப்போ மொத்தம் கூட்டணும்னா வரும் √2. இதுதான் ஆரோடைய வேல்யூ. சரியா, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தீட்டா கண்டுபிடிக்கணும். என்னது தீட்டா. தீட்டா = tan inverse of mod. சரியா, மாடுலஸ் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட், கற்பனை பகுதி பை. சரியா, இது கற்பனை, இது என்னது மெய்ப்பகுதி. தமிழ் கூட எழுதிங்க, கா மெய். சரியா, சரி ஓகே. எங்கே சார் இருக்குது, tan inverse of கற்பனை பகுதி நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் பாரு. இதில் கற்பனை பகுதி எது, ஐயா, மெய்ப்பகுதி எது -1. அப்போ tan inverse of கற்பனை பகுதி என்னது ஐக்கு பக்கத்தில் இருக்குது 1 டிவைடில் மெய்ப்பகுதி என்ன இருக்குது -1. 1/1 அடித்தா என்ன வரும், tan inverse of -1. டேனோட மதிப்பு தெரியணும்ப்பா. பாருங்க, tan inverse of 1ஓட வேல்யூ π/4. இதை தெரிஞ்சுக்கணும். tan inverse of 1ஓட வேல்யூ என்னது, tan inverse of 1ஓட வேல்யூ π/4. இதான் டீட்டா. டீட்டா கண்டுபிடிச்சுமா. சரி, இது எந்த கால் பகுதியில் அமையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம கொஸ்டினை பார்க்கணும். கவனி, கொஸ்டினில் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, கற்பனை பகுதியே மெய்ப்பகுதி. நம்ம இதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸு. நம்ம கொஸ்டினை முதல்ல மெய்ப்பகுதி தான் கற்பனை பகுதி எழுதணும். அப்போ இங்கே எழுதுங்க, எந்த கால் பகுதின்னு. ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்குது, அடுத்து ப்ளஸ் இருக்குது. அப்போ இரண்டாம் கால் பகுதி. சரியா, இதுக்கான சரி. இப்போ கோணம் எங்கே கண்டுபிடிக்கலாம், இரண்டாம் கால் பகுதி. இதுக்கு முந்தின வழியில் பார்த்தா தெரியும்ப்பா. அப்போ இரண்டாம் கால் பகுதி என்னது, தீட்டா = π - தீட்டா = π - இதுதான் நம்மளுக்கு அதுக்கான ஃபார்முலா. சரியா, சாரி ஒரு நிமிஷம், இது தீட்டா போட்டோம்ல, இது நம்ம ஆல்ஃபான்னு போட்டுக்கோங்க. சரியா, ஆல்ஃபானா அதோட கோணம். சரியா, கோணம் அது என்னது ஆல்ஃபா. இதை ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தீட்டா = நம்ம என்ன tan inverse of 1ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -π/4. ஏன்னா tan inverse of 1ஓட வேல்யூ π/4 முடியும். அப்போ அதோட வேல்யூ என்னது -π/4. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது -π/4. ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணலாமா. தீட்டா = π-π/4. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள். சரிங்களா, இங்கேயும் நம்மளுக்கு இருக்குது மைனஸ். ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, கவனி. நம்மளுக்கு என்னது மாடுலஸ் இருக்குது. மாடுலஸ்க்குள்ளே நம்மளுக்கு என்னது எந்த வேல்யூ இருந்தால் ப்ளஸ் தான் வரும். என்ன வரும், ப்ளஸ். அப்போ இங்கே என்ன வரும், ப்ளஸ். இங்கே என்ன வரும், ப்ளஸ் தான் வரும். நம்ம இந்த மாடுலஸை மறந்துடுவோம். என்ன மறந்துடுவோம், இந்த மாடுலஸை மறந்துடுவோம். அப்போ மாடுலஸ்க்குள்ளே எது வந்தாலும் என்னது ப்ளஸ் தான், மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் தான் போடணும். அப்போ இங்கே என்னது +π/4. அப்போ கழிச்சு போடுங்க. 4 4π -π 1 4. அப்போ தர்ஃபோர் ஆன்சர் என்ன வரும், 3π/4. இதுதான்
தீட்டா. சரியா, இதை கொண்டு நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோம்ல துருவ வடிவம் சமன்பாடு 1 z = r cos θ. ஆரோட வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். தீட்டாவோட வேலை என்னது நம்மளுக்கு π/3 π/4 கண்டுபிடிச்சல. அது கொண்டாந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணலாமா? z = ஆரோட வேலை என்னது √2. நெக்ஸ்ட்டு அடுத்தது தீட்டாவோட வேலை என்னது 3π/4. இங்கே என்ன இருக்குது cos θ. அப்போ பாரு cos θ ஓட வேலை என்னது 3π/4 + i sin 3π/4. சரிங்களா, இது z கண்டுபிடிச்சிருக்கோம். இசட்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம இந்த மேலே எடுத்துருக்கோம்ல இதுக்கு மட்டும்தான் நம்ம வேலையை கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கொண்டு இதுக்கு பேர் போட்டு வகுக்க போகிறோம். சரிங்களா, வகுக்கலாமா? கவனிங்க. i - 1/cos π/3 + i sin π/3 = இதோட மதிப்பு நம்ம என்ன பண்ணிச்சு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். வந்தாண்ட கவனிங்க, என்ன இருக்குது பாருங்கள். z = இதோட 2 √2 cos 3π/4 i sin 3π/4. √2 போதும் வச்சுங்க வெளியே. √2 cos 3π/4 + i sin 3π/4 டிவைட் இங்கே என்ன இருக்குது cos π/3 cos π/3 + i sin π/3. இங்கே பாருங்கள், இந்த காஸ் டிவைடில் இருந்தால் அங்கே மைனஸ் எழுதணும். எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், √√ காஸ் எழுதிக்கிங்க. காஸ் என்ன இருக்குது 3π/4 மைனஸ் கீழே இருக்கிற மாதிரி எடுத்துருப்போம். இந்த கீழே இருக்கிற மாதிரி எடுத்துருப்போம் மைனஸ் π/3 + i sin இங்கே என்ன இருக்குது 3π/4 கீழே என்ன இருக்குது மைனஸ் π/3. ஒன்றும் இல்லைப்பா, நல்லா கவனிச்சிக்க. இந்த ஸ்டெப்பு டிவைடில் இருந்தால் கீழே இருக்கிற மாதிரி எடுத்துருப்போம்னா மைனஸில் வரும். அதுவே மல்டிப்பிள் இருந்தால் ப்ளஸ் வரும். அவ்வளோதான். சரியா, இப்போ அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணி எழுதுங்க. √√ cos 3 9π ஒரு 4 4π 4 3 12 அதே தாண்டி ப்ளஸ் i sin 3 9π ஒரு 4 மைனஸ் 4π 4 3 12. சரியா, பாரு 3 × 3 9 ஒரு 4 4 4 3 பெருக்குனா 12. அதேமாதிரி பாருங்கள் 3 × 3 எவ்வளோ 9 ஒரு 4 4 4 3 12. இப்போ கழிச்சு எழுதுங்க. √√ cos 9π 4π போனால் 5π/12 ப்ளஸ் i sin 9π 4π போனால் 5π/12. சரியா, இதுதான் i - 1/cos π/3 + i sin π/3 இன் துருவ வடிவம். சரிங்களா, ஃபஸ்ட்டு திரும்ப ஒரு டைம் ரீகால் பண்ணுறேன். கவனிங்க. கீழ்காண்பவை 2.7 4 கொஸ்டின் 1 4 கீழ்காணும் கலப்பெண்களின் துருவ வடிவம் காணுங்க. ஃபஸ்ட்டு i - 1 டிவைட் cos π/3 + i sin π/3 கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே கீழே டினாமினேட்டர் விட்டுருங்க, இங்கே மேலே இருக்கிறதா அது துருவ வடிவம் மாற்றணும். சரி, இதே வடிவத்துக்கு கொண்டு வரணும். அப்போ i மைனஸ்னு இருக்குது, அதை எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம என்ன பண்ணணும், முதல்ல மெய்ப்பகுதி எழுதணும், அது கற்பனை பகுதி. இங்கே ஐன்னு நினைக்கிறீங்க, i கிடையாதுப்பா, இது 1. சரியா, 1 + i. சரியா, அங்கே பேனால் டாட் தெரியுது. சரியா, இப்போ z = -1 + i. முதல்ல என்ன இருக்குது மைனஸ் இருக்குது, அடுத்து ப்ளஸ் இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு இரண்டாம் கால் பகுதி. எப்படி சார், ஃபஸ்ட்டு கிராஃப் ஷீட் எடுத்துக்குவோம். இந்த பக்கம் ரெண்டுமே எப்படி இருக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும், இந்த பக்கம் மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கும் ரெண்டுமே மைனஸாக இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ். சரியா, இதுதான் கிராஃப் ஷீட்டு. அப்போ இது முதல் கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி, மூன்றாம் கால் பகுதி, நான்காம் கால் பகுதி. சரியா, முதல் கால் பகுதினா நமக்கு தெரியும் θ = நமக்கு என்ன தெரியும், θ =
theta equal to alpha. சரிங்களா? நீங்கள் வந்து 2.4 இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் வீடியோ போட்டிருக்கோம். அந்த பேசிக் வீடியோவை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துங்க. theta equal to நம்மளுக்கு என்னது ஆல்ஃபா. அடுத்தது theta equal to பை மைனஸ் ஆல்ஃபா. அடுத்தது theta equal to alpha minus pi. theta equal to minus alpha. நல்லா போச்சுங்க. முதல் கால் பகுதியில் theta equal to alpha, ரெண்டாம் கால் தான் theta equal to pi minus alpha. இங்கே பாருங்கள் எத்தனை கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி, அதனால் நம்ம யூஸ் பண்ணுவோம், இதை யூஸ் பண்ணுவோம். மூன்றாம் கால் பகுதி இந்த ரெண்டு யூனிட்ஸ் வந்தால் theta equal to alpha minus pi. நான்காம் கால் பகுதி theta equal to minus alpha. கவனிங்க, நம்ம என்னது துருவடியமாக z equal to r cos theta plus I sin theta. r என்னது நம்ம மெய்ப்பகுதியும் கற்பனை பகுதியும் ஸ்கொயர் பண்ணி எடுக்கணும் ரூட்டுக்குள்ளே. அதுவே இங்கே 4 வந்தால் நம்ம ரூட் எடுத்தால் 2 வரும். நம்ம 2 எடுத்தாலும் ரூட் எடுக்கல. பாருங்கள் 1 ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு கற்பனை பகுதி அங்கே இருக்கிறது 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். 1 + 1 = √2. ஆரோட விட √2. நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு ஆர் டீட்டா ஈக்குவல் வந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அதோட ஆங்கிள் டேன்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட்டோட பை ரியல் பார்ட்டு. கற்பனை பகுதியோட பை மெய்ப்பகுதி. கற்பனை பகுதி என்ன இருக்குது? ஐ இருக்குது. ஐக்கு பக்கத்தில் இருக்குது 1 தான் அர்த்தம். அதே மாதிரி ரியல் பார்ட்னா மெய்ப்பகுதி. மெய்ப்பகுதியில் இருக்குது -1 போட்டிருக்குன்னா அடித்தா நம்மளுக்கு என்ன வரும்? 1 தான் வரும். இங்கே எப்படி சார் +1 போட்டிங்கன்னா மட்டுக்குள்ளே நம்மளுக்கு இங்கே -1 தான் இருக்குது. மட்டுக்குள்ளே +1 இருக்குதான் அர்த்தம். அப்போ +π/4. டேன்ஸ் ஆஃப் 1 π/4. theta equal to pi minus alpha. பாருங்கள் பை ஒரு 4 பை ஒரு பை போச்சுன்னா 3π/4. டீட்டாவோட இஷ்டமா? சரியா? இதை கொண்டு நம்ம என்ன பண்ணோம்? இந்த சமன்பாடு 1ல் பண்ணோம். z equal to r cos theta plus I sin theta. ஆரோட வேல்யூ என்னது? 2√2. cos theta டீட்டாவோட வேல்யூ 3π/4. சரியா? ப்ளஸ் I sin 3/4. அப்போ இங்கே பாருங்கள் அந்த வேலையை கண்டுபிடிச்சோம், அதை மேலே போட்டோம். கீழே என்ன இருக்குது? cos π/3 + I sin π/3. இந்த மாதிரி நேருக்கு டிவைடில் காசு இருந்தால் sin இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? 2√cos π/3π. அதாவது என்ன இருக்கோ அந்த வேலையை மேலே எழுதிட்டு கீழே அதேமாதிரி காசு இருக்கும்போது எக்ஸாம்பிள் போது log of a/bனா log a - b எழுதுவோம். சரியா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சரியா? அப்போ டிவைடில் இருந்தால் மைனஸில் போடணும், பெருக்கில் இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும். சரியா? பாருங்கள் 3 3 9 1 4 4. அதேமாதிரி 3 3 9 1 4 4. அப்போ 9 பை 4 பை போச்சுன்னா 5 பை. அப்போ 5/2. இதுதான் இதோட செவ்வக துருவ வடிவம். சரியா? தேங்க்யூ டு ஆல். எதாவது டவுட்னா இது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.